சென்னை திருவெற்றியூர் +2 மாணவனை அடித்து கொன்ற சக மாணவர்கள். யார் சீனியர் என்ற சண்டையில அநியாயமா பறிப்போன ஒரு உயிர். உடனடியாக கொந்தளித்து பதிவு வெளியிட்ட உதயநிதி ஸ்டாலின். இது குறித்து போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் வெளியிட்டிருந்தாங்களே, அந்த கடிதத்துல சில உருட்டுக்கள் நிறைய உருட்டியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, என்னதான் நடந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த சம்பவம் எப்போ நடக்குது, எங்க வச்சு நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த +2 மாணவன் எங்க ஃபேமிலியா வசிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற திருவெற்றியூர் வசந்த நகர் பகுதியை சேர்ந்தவங்க. சரியா? இந்த மாணவருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயசு தான் ஆகுது. இந்த பையன் படிச்சுட்டு வந்த ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் கோபால் கரோடியா அரசு மேல்நிலை பள்ளி. சரியா? சரி, ஓகே. இந்த பையன் இறந்ததுக்கான காரணம் என்ன, இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பையனுக்கும் ஒரு சக மாணவருக்கும் சண்டை ஏற்படுது. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷுக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அவருக்கும் யார் சீனியர் யார் ஜூனியர் அப்படிக்கு இடையே உள்ள தகராறு தான். சரியா? ஆனா 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஒருத்தர் சொன்னோம்ல, அவங்க ஆல்ரெடி 10th ஃபெயில் ஆகி ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி 11th படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? ஆக மொத்தம் பார்க்கும்போது அவங்களும் தனுஷ் கூட படிக்கிற ஒரு மாணவன் தான். இவங்க 2 பேர்த்துக்கும் இடையான ஏற்பட்ட ஒரு தகராறு தான். சரியா? இந்த தகராறு என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேலி கிண்டல் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. அப்போ உடனே இந்த +1 படிக்கிற மாணவன் இருக்கார்ல, அவன் சக மாணவர்கிட்ட சொல்றான், இவனை ஏதாவது பண்ணியே தீரணும், இது விடக்கூடாது, மிரட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி ஒரு கும்பலா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே திரட்டுறான். திரட்டிக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த +1 மாணவர்கள் அவங்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயங்காலம் ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்றாங்க. இங்க என்ன பண்ணிட்டு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு மேல ஸ்கூலுக்கு வெளியே வாரான். உடனே இந்த கேங் எல்லாருமே சேர்ந்து தனுஷை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை தகராறு போயிட்டு தான் இருந்துச்சு. உடனே என்ன பண்றாங்க, தனுஷை எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற ஒரு மைதானம். இந்த மைதானம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குது. சரியா? அதுல புதர் வெளிகள்லாம் இருக்குது. அந்த புதர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த +1 படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து தனுஷை. சரி, அங்க கூட்டிட்டு போய் தனுஷை அடிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை, காலு, தலை இப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்கள்லையுமே சுற்றி அடிச்சிருக்காங்க. அப்பவும் தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு, கையை வச்சு மறைச்சிருக்காரு. ஏன்னா ஒரு இடத்துல அடிபடுன்னா நம்ம தடுக்க தானே செய்வோம், அதே மாதிரி தடுத்திருக்கான். சரி, ஆனாலுமே நிறைய பேர் இருந்ததுனால என்ன பண்ணிட்டான், முடியல, நல்லா அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாணவர்கள் எப்படி விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் மயங்கி விழுந்துட்டான். மயங்கிட்டான், எதுவுமே உடம்புல உணர்ச்சியே இல்லை. இதை பார்த்துக்கிட்டு தான் இந்த மாணவர்கள் பயந்து ஓடிட்டாங்க. சரியா? இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த தனுஷ் மாணவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த வழியா வந்த சிலர், சரியா, அதாவது யாராவது அந்த வழியில நடந்து போயிருப்பாங்க. அதுல ஒருத்தங்க என்ன பண்றாங்க, இந்த மாணவன் இங்க ரொம்ப அடிபட்டு மயங்கி கிடக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் துணின்னு தெரியும்ல, ஸ்கூல்ல போய் ஆசிரியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணி மருத்துவமனைக்கு இந்த மாணவனை அனுப்பி வைக்கிறாங்க. எந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க மருத்துவர் இந்த மாணவனை செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இந்த பையனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சாங்க. சரியா? உடனே போலீஸ் அதிகாரிகள் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை பண்ணினாங்க. விசாரணை பண்ணும்போது யாருக்கிட்டலாம் விசாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூலோட ஆசிரியர்கிட்ட.
கண்டிப்பா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் முடிச்சு தான் சம்பவம் நடந்திருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கூலோட ஆசிரியர்கிட்ட விசாரணை பண்ணுனாங்க. அடுத்ததாட்டு மாணவர்கள்ட்ட விசாரணை பண்ணுனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை பேர் கைதானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மாணவர்கள் கைதானாங்க. சரியா? அடுத்த நாளு, அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்னைக்கு எத்தனை பேர் கைதானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பேர் கைதானாங்க. இவங்கள்ட்ட விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த விசாரணை அடிப்படையில தான் என்னாச்சு, இந்த தகவல் வந்து வெளியாச்சு. இந்த காரணத்தினால தான் நாங்க அந்த சண்டை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஆனா சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 பேர் கைதாயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து மொத்தம் 12 பேர். சரியா? ஆனா ஆக மொத்தம் நடந்த சம்பவம் இதுதான். இந்த காரணத்தினால தான், அதாவது நீ பெருசா, நான் பெருசா அப்படிங்கிற ஒரு சண்டை, ஒரு தகராறுனால தான் சக மாணவர்கள் இந்த மாணவனை அடிச்சு கொன்னாங்க. சரியா? இந்த சம்பவம் ரொம்பவே பெருசா பேசப்பட்டுச்சு. இத குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இத மொத்தமா ஒரு பெரிய உருட்டா உருட்டி ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த உருட்டு கடிதத்துல அவங்க என்னதான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருவெற்றியூரில் போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டதால் அரசு பள்ளியில் +2 படித்து வந்த மாணவர் தனுஷ் 30 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்ததாட்டு, கோவையில் போதை கும்பலை தட்டி கேட்டதற்காக கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட அடுத்த சில தினங்களில் சென்னையிலும் இத்தகைய கொடூரம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு எந்த அளவுக்கு தோற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாட்டிலே தொடரும் கொலைகளை சாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த லைன், அடுத்த பாயிண்ட பாருங்க. போதை பொருள் பயன்படுத்துவதையே விற்பதையோ அம்பலப்படுத்தினால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விடப்படும் எச்சரிக்கை. நிர்வாக திறனற்ற இந்த கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என்பதே இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக பள்ளிகளில் கல்லூரிகளில் இத்தகைய சம்பவங்கள் நடப்பதை அரசு கண்டும் காணாமல் வாயை மூடிக்கொண்டு இருப்பது வெட்கக்கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர் தனுஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இத்தகைய தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளின் போதைப் பொருள் பயன்பாடு இருக்கிறதா? அதற்கு என்ன காரணம்? இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லா உரிய முறையில் விசாரித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வன்முறை எதற்கும் தீர்வல்ல என்பதை உணர்த்தும் வகையில் மாணவர்கள் மத்தியில் கவுன்சிலிங் வழங்கி போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. பட் கடிதத்துல உருட்டுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 பேர் சேர்ந்த கும்பலா சேர்ந்து தான் இந்த மாணவனை வந்து அடிச்சு கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு உருட்டு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டதுனால இந்த பையனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது 2வது உருட்டு. போலீஸ் தரப்புல இருந்து சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சக மாணவர்களுக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்ட வந்து சின்ன சண்டை காரணத்தினால தான் பழிவாங்கல் முறையில வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. பட் இன்னும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. விசாரணை இத்துடன் முடியல. இனி இன்னும் இதுக்கு உள்ள வேற என்ன பிரச்சனை இருக்குதா, இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல அடுத்தடுத்த விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. சரியா? ஏன்னா பல ஊடகங்கள் பலவிதமா சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க. அதனால வந்து இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸாக்டா பாயிண்ட் போட்டு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் நல்லா உருட்டியிருக்காங்க. கடைசியில வந்து சில விஷயங்கள் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீர்வேன். சரி, ஓகே. இது குறித்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவருக்கும் சக மாணவருக்கும் ஏற்பட்ட மோதல் தகராறு காரணத்தினால அநியாயமா ஒரு உயிர் போயிருக்குது. அதாவது ஒரு மாணவர் சக மாணவரை வந்து சகோதரர் மாதிரி நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த உயிர் போயிருக்காது. என்னத்துக்கு சண்டை வேணும்? யார் சீனியர், யார் ஜூனியர் அப்படிங்கிற ஏற்பட்ட ஒரு சண்டை. இன்னுமே வழக்கு விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கூடிய சீக்கிரத்துல போலீஸ் அதிகாரிகள் வந்து தகவல் நம்மளுக்கு தெரிவிப்பாங்க. சரியா? இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சண்டையில ஒரு உயிர் போயிருக்குது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும்னா என்னதான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.